திருச்சி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட கள்ள நோட்டுகள் 8,37,800 ரூபாய் பிடிபட்டது. வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் கைது. திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் உள்ள பெட்ரோல் பங்கில் நேற்றிரவு வெளிமாநில பதிவெண் கொண்ட காரில் பெட்ரோல் போடப்பட்டு அதற்கு செலுத்திய தொகையில் கள்ள நோட்டு இருப்பதை அறிந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் இதுகுறித்து துவாக்குடி காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து துவாக்குடி போலீசார் வெளிமாநில பதிவெண் கொண்ட காரை பின்தொடர்ந்து வந்தனர். மேலும் மஞ்சத்திரல் செக் போஸ்டில் வாகனத்தை மறைத்து சோதனையிட அங்குள்ள போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மஞ்சத்திரல் செக் போஸ்டில் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது அதிவேகமாக வந்த வடமாநில பதிவெண் கொண்ட காரை மறித்தனர். மேலும் வாகனத்தை சோதனை செய்தபோது 2 பைகளில் 200 ரூபாய் கள்ள நோட்டு கட்டுகள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 8,37,800 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். மேலும் காரில் வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ரமேஷ் பாபாரோ பாகீர், நாராயண ராம் ஆகிய இருவரையும் வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் இருவரும் மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ள நோட்டுகளை மாற்றிவிட்டு திருச்சி வழியாக செல்லும் போது பிடிபட்டது தெரியவந்துள்ளது. மேலும் இதில் யார் யாரெல்லாம் தொடர்பில் உள்ளார்கள், எவ்வளவு பணம் கள்ள நோட்டுகள் உள்ளது என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.